Hello viewers, welcome to Hollywood Uncut with me, Farina. முன்னெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் 5 ஃபைட்டு 5 பாட்டு லவ் ரொமான்ஸ் காமெடி இப்படி கமர்ஷியலாக இருந்தால் தான் வெற்றி அடைஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரிலீஸ் ஆகிற படங்களாக இருக்கட்டும், இல்லை பாடல்களே இல்லாத படங்கள் கூட இப்போ மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஹாலிவுட் தரத்துக்கு முன்னேறிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட சினிமாவுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை தான் நம்ம ஹாலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. ஆசையா திரைப்படத்தில் நடிச்சிருந்த சந்தானம், பவர் ஸ்டார், சேது, விஷாகா சிங் இவங்க எல்லாருமே மறுபடியும் இணைஞ்சு வாலிப ராஜா திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ சொல்லவா வேணும், இந்த படமும் பயங்கர காமெடி தான். இந்த படத்தோட டிரெக்டர் சாய் கோகுல் ராம்நாத். இவர் கேவி ஆனந்தோட அசிஸ்டன்ட். அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அண்ட் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சோட சீஃப் கெஸ்ட் நம்ம உலக நாயகன் கமலஹாசன். இப்போ அந்த ஆடியோ லான்ச் உங்களுக்காக. இந்த டீம் ஆக்சுவலி கண்ணால் அடுத்தின சாசியால் பண்ணியிருக்கிற ஒரு யூத் டீம். அதாவது நடித்தவர்கள். இந்த ப்ராஜெக்ட் இதை முன்னாடி கண்ணால் அடுத்தின ஆசையாக பண்ணும்போது நான் கோ ப்ரொடியூசராக ராம்நாராயண் சாரோடு இணைந்து பணியாற்றினேன். இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்தப்போ சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருக்குன்னு. இல்லை நீ பண்ணு அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் உங்கள் பேனரில் பண்ணுறீங்களான்னு. இல்லை நீ பண்ணு, நீ ரொம்ப நாள் ஆச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி, இது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன், அதை நீ பண்ணு, நான் உனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறேன், கவலைப்படாதே அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலேயே சார் அப்புறம் இன்றைக்கி நம்மளோட இருந்திருந்தால் டெஃபினட்டாக இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருப்பார். நம்மளுடைய துர்பாகியம் அவர் இல்லை. ஆனால் இந்த சாங்ஸு அவரை நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே சார்கிட்ட எடிட்டிங்கில் போட்டு காமிச்சேன். பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னார். அதே மாதிரி ரதன் மியூசிக்கல், அவர் தமிழை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு படம். பட் அந்தாள ராட்சசின்னு அந்த படத்தை ராஜமௌலி சார் தான் காப்பி வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் தெலுங்கில். அந்த படத்தில் பண்ணி ரொம்ப சாங்ஸு பெரிய ஹிட் ஆச்சு. அதில் சார் அவர் தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லா சாங் ஒரு யூத்ஃபுல் சாங்காக பண்ணியிருக்காரு. வாலிப ராஜா திரைப்படத்தின் டெக்னீஷியன் அனைவருக்கும், இதற்கு பணியாற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றினும், அதே நேரத்தில் தயாரிப்பாளர் முரளி சாருக்கும், இயக்குனர் சாய் கோகுல் ராம்நாத் சாருக்கும் மற்றும் மியூசிக் டைரக்டர் ரத்தன் சாருக்கும், எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாலிப ராஜா திரைப்படம் வெற்றி திரைப்படமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்திய சினிமாவின் கௌரவ சின்னம் கமல் சார் அவர்களுக்கு வணக்கம். பற்று வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். திறமைசாலி, பொறுமைசாலி, அனுபவசாலி, இப்படி பல்வேறு தகுதிகளை கொண்டவர் தான் எங்களுடைய நண்பர் எச் முரளி. அவர் எங்கள் குடும்பத்திலே ஒருவர். இது உண்மையாக சொல்லப்போனால் எங்களுடைய குடும்ப விழா என்றே கூறலாம். ஸோ அவரோட எங்கள் டீம்லேயே எக்ஸிக்யூஷன் அண்ட் பிளானிங்னா முரளி தான் எல்லோரும் கூப்பிடுவோம். அந்தளவுக்கு எல்லா விதமான திறமை நிறைந்த அவர் இந்த படத்திலே பெரும் வெற்றி அடைந்து தொடர்ந்து படங்களை தயாரிக்க வேண்டும். அவருடைய திறமைக்கு இந்த இதுக்கும் இன்னும் பல்வேறு வெற்றிகள் அவரை தேடி சேர வேண்டும்.
வாலிபராஜா அவனோட மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாலிபராஜான்றது ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே, டைட்டில் கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை இது நிச்சயம் மோட்ச தியேட்டர் படம் கிடையாது, ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் ஃபேமிலி என்டர்டெய்னர், க்யூட் ஃபில்ம். ஃபேமிலியோடு வந்து உட்காந்து நல்லா ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அழகான திரைப்படம். ஐ ஷுட் தேங்க் முரளி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா லட்டுக்கு அப்புறம் லட்டுவோடைய பார்ட் 2லையும் என்னை காஸ்ட் பண்ணியிருக்காரு. முரளி சார், நீங்கள் இதுக்கு மேலே நிறைய லட்டுஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லா திரைப்படத்துலையும் அண்ணி அக்காவாக என்னை காஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முரளி சார். ஏன்னா இந்த திரைப்படத்தில் தன்னை தவிர, சித்ரா சாரை தவிர எல்லாருமே 30 இயர்ஸ்க்கு கம்மி அப்படின்னாரு. ரொம்ப நன்றி முரளி சார், தேங்க்ஸ் லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் உலகநாயகன், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அண்ணி அக்காவாக நடிச்சிட்டேன். அஜித், மாதவன், தனுஷ் எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் ரோபோவில் ரஜினி சார் கூட அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. உலகநாயகன் மட்டும்தான் பாக்கி. முரளி சார், உங்கள் செலவில் நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன் சார். உங்கள் படத்தில் அண்ணி அக்கா, அண்ணி என்ன ஒரு பன்னி ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, பண்ண தயாராக இருக்கேன். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட், விச் இன்க்ளூட்ஸ் மீ. இந்த படம் சார் சொன்ன மாதிரி திருட்டு விசிட்டியில் பார்க்காம தியேட்டருக்கு வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும், சாங் சூப்பர் ஹிட் ஆகணும். I believe it will be a success. Thanks a lot. All the best. எனக்கு கோகுல் முன்னாடியே தெரியும். கோகுல் வந்து எனக்கு சொல்லும்போது ஐ ரியலி என்ஜாய் த ஸ்கிரிப்ட். அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் கோகுல் வந்து ஹிட் அ வெரி குட் ஜாப். இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஏன்னா நாங்கள் பண்ணும்போதே அவ்வளோ சிரித்து, அவ்வளோ ரசித்து, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஸ்பாட்டில் அவ்வளோ கலகலன்னு இருந்தது. தேங்க்ஸ் டு கோகுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. முரளி சார், சிவா சார் சொன்ன மாதிரி ஹி இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர் தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரினா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜனை கூப்பிடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேட்டட் ரிலீஸ் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கூப்பிடுறது முரளி சாரை தான். அவரை தான் வந்து உட்காந்து அதை என்னென்ன பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்கு வந்து இஸ் எக்ஸ்பர்ட். இந்த விழாவின் ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களின் கல்யாணராமனே, மைக்கேல் மதன காமராஜனே, தேவதர்ஷினி மாதிரி நானும் இங்கேயே ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் யாருக்கும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்காது. டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த ஆசை எனக்கும் இருக்குது. Okay, I'm going to try this. So, வணக்கம். எனக்கு முதல் தமிழ் ஃபில்ம். So, இன்னும் தமிழ் வரலே. But I promised in my next film I'll learn more than this and come for you all. Gokul, firstly, thank you very, very much. He literally dragged me out of Bollywood. I was not willing to come here at all because it's very important to know an industry to be a part of it, and this is very, very new to me. So it was Gokul, Ganesh, Vishakha, Setu, Murli sir, who actually took very good care of me on the shoot. I don't think I would have survived without you guys. So thank you so much. And Loganathan sir and our manager, who I will want to mention because he's been really nice to me. Thank you sir, wherever you are. I hope you guys like the film. We've put in a lot of effort and hard work in it. It's a young film, so even people who are a little older, please try and enjoy it because your money also works for us. So please come to watch it. कमल हसन सर, मुझे आपसे बस एक चीज़ कहनी थी जो मैं कभी हिंदी फिल्मों में बोल नहीं पाऊँगी. I'm very bad at this, so excuse me. ए जिंदगी गली लगा ले, ए जिंदगी गली लगा ले. It's been my dream to say this to me. Thank you so much for a film like this and a song like this. Thank you, sir. வாலிபராஜா டைட்டில், இந்த டைட்டில் என்னமோ நம்ம கமல் சாருக்கு தான் ஆப்டாக இருந்ததா எல்லா செலிபிரிட்டிஸுமே சொன்னாங்க. அது ஏன்னா 40 வருஷமாக நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு நம்ம கமல் சார். ஸோ இந்த படத்தோட மெயின் ஹீரோவான சந்தானமால இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியலன்றது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருந்தது. அது ஏன்னா அவருக்கு ஆந்திராவில் லிங்கா படம் ஷூட்டிங் இருந்தனால அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நாம இந்த ஆடியோ லான்ச்சை பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணலாம். அம்மா நன்றி. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். பெரியவங்க குழந்தைங்களாம் நடக்கும்போது பெரியவங்க தான் கைப்பிடிச்சி இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் என்னோடய மியூசிக் க்ரூ, என் பின்னாடி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வாசிச்சிருக்காங்க. நல்ல தமிழ் பையன், தெலுங்கு கிடையாது, சென்னை பையன். அதனால தான் கானாபலா சார் எனக்கு லெஜெண்ட் கானாபலா சார். ஸோ நிறைய தமிழ் படம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, வளர்த்து விடுங்க.
அண்ட் இங்கே லிரிசிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாமத்துக்குமார் சார், மதன் கார்கி சார் அண்டு கானா பாலா. அண்ட் ஒரு இங்கிலீஷ் வேர்ஷன் இருக்குது, அது வந்து அர்ஜுன் பாடியிருக்காரு, சார்லஸ் பாஸ்கோ ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ லிரிசிஸ்ட்க்கும் நான் ரொம்ப நன்றி. சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ஏஎம் ஸ்டுடியோ, ரஹ்மான் சார் ஸ்டுடியோ, எல்லாருக்கும் நன்றி. நான் இன்றைக்கி நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் ரஹ்மான் சார் ரொம்ப நன்றி. எனக்கு அவர் இன்னொரு தாய் மாதிரி. அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா யாருமே இருக்க முடியாது. வாலிபராஜா அன்றும் இன்றும் என்றும் திரு கமல்ஹாசன் சார் அவர்கள். எனக்கு சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது, ஆனால் நான் முரளி சார் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டங்கள், என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒரு படம் எடுக்க. நான் எத்தனையோ நைட் இந்த ஒரு வருஷத்தில் தூங்காமல் இருந்திருக்கேன். கோவத்தில் கிடையாது, வேறு எந்த இன்டென்ஷன்லையும் கிடையாது. நம்மளை நம்பி எங்கள் அப்பா அம்மா கூட இவ்வளோ பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ பணம் போடுறாரு. நான் வந்து உண்மையிலே அவருக்கு ஒரு பையன் மாதிரி தருணத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே இன்டென்ஷன் இந்த படம் பண்ணும்போது. நான் உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார், ப்ரொடியூசர் சார். நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அண்ட் சந்தானம் அவர்கள், ஹீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ நோ மேட்டர் வாட். அவங்க வரல. அண்ட் ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை பிரதர். And he has the most respect for Kamal Haasan sir. I would like to convey this. And my team of technicians, Loganathan sir for camera, Satyaraj is not here, அவர் சிங்கப்பூரில் இருக்கார். எங்கள் எடிட்டர் ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு எடிட்டிங். ரதன் for his music, thank you so much ரதன். பிஜிஎம் இன்னும் நல்லா பண்ணுவோன்னு நினைக்கிறேன். And Harikesh for costumes, Vanaraj for art direction, and my entire designer team. I thank you all so much. It's fantastic and I believe the movie will be a big hit. நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டோட்டல் ஃபேமிலி ஃபில்மாக வந்திருக்கு. அண்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபில்மில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை போய் சொல்லி ஓகே பண்ணுவோம். ஆனால் நான் முரளி சார்ட்ட 3 ஃபுல் கதை சொல்லியும் அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை, இன்னும் ஃபன்னியாக வேணும்னு கேட்டார். டமால் ஒரு லைன் சொன்னேன், அந்த லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது ஒரு கதையை டெவலப் பண்ணுன்னு சொன்னார். ஸோ மை டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், கணேஷ், பிரேம், செந்தில், முத்து, மதிவானந்த், சுதர்ஷன், இவங்க எல்லாரும் என் கூட உட்காந்து இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணாங்க. ஒரு 15 days உட்காந்து வி மேட் தட் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி. அப்புறமா முரளி சார்ட்டையும் சேது சார்ட்டையும் சொல்லும்போது they enjoyed it thoroughly and then we progressed on. So thank you all my friends. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். மியூசிக்கலாக விஷுவலாக நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி ப்ளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்த ஹீரோ அவர்கள் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் படிக்காமல் நடிக்க வந்து டாக்டர் ஆனோம். அவர் டாக்டராக பட்டம் வாங்கிட்டு நடிக்க வந்திருக்காரு. எல்லாரும் உலக நான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் கல்யாணராமன் சொன்னார், என்னுடைய தயாரிப்பாளரின் மகன். அடுத்த தலைமுறை ஒன்று நிமிர்ந்து நடைபோட்டு கொண்டிருக்கிறது. இந்த படத்தின் கதாநாயகிகள் இருவர் ஒருவருடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வாக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னொருவர் அண்ணியாக அக்காவாக என்ன, நான் கஸ்தூரி எல்லாம் பொண்ணாக நடிச்சிருக்காங்க. எனக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேஷம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நிழல்கள் ரவி என் பையனாக நடிச்சிருக்காரு இன்னைக்கு. அதனால் நான் உங்களுக்கு என்ன உறவு வாய்க்கும்னு சொல்ல முடியாதுங்க, பாத்திரத்தை பொறுத்தது அது. நீங்களாம் முடிவு பண்ணிக்காதீங்க அண்ணி அக்கான்னு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அண்ணியார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சந்திரஹாசனுடைய மகள் எனக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க, என்னுடைய மகள் அவங்க. ஸோ இந்த சினிமா ஒரு வியத்தகு ஒரு ஊடகம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த விழாவின் நாயகன் அவர் கடைசியாக வச்சிட்ருக்கேன். அவருடைய பணிவு, அவருடைய தமிழ் அவரை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவங்க அம்மாலாம் இங்கே வந்திருக்காங்களா? உங்களுடைய பெருமிதம் எனக்கு புரிகிறது. உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள் இது. இந்த விழாவின் நாயகன் இவர்தான். நான் பல பேரை பற்றி பேசினால் கூட இப்போ நான் பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு கேட்கும், கண்ணு தெரியாது, கண்ணீர் மறைத்திருக்கும்.
இந்த படம் வெற்றி படமாகவும் உங்கள் மகன் சிறந்த ஒரு வெற்றியாளராகவும் வருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல். வணக்கம். ஆஸ்திரேலியா வாழ் தமிழரான ஆனந்த் யாழ் அப்படின்ற ஒரு திரைப்படம் இப்போ டிரெக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து தமிழ் கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படம், முழுக்க முழுக்க ஸ்ரீலங்காலே நடக்கிற ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாடலாசிரியர் மணியமுதவன் பேசுகிறேன். யாழ் படத்தில் சிவயனமன் தொடங்குகிற டைட்டில் சாங் எழுதியிருக்கேன். பாடல்கள் வந்து தமிழர்களோட கலாச்சாரத்தையும் யாழ்ப்பாணர்களோட வாழ்க்கை முறையையும் வரிகளில் சொல்லியிருக்கோம். இதில் யாழோட வர்ணனைகளும் இருக்குது. எல்லாமே ஒரு பெண்ணை வர்ணிப்போம், ஆனால் ஒரு யாழ் கருவியை வர்ணித்து முதல் முறையாக பாட்டு வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இதுக்கு வந்து டைரக்டர் என்கிட்ட சொல்கிறப்போ நிறைய ரெஃபரன்ஸு தேட வேண்டியதாக இருந்தது. சீவக சிந்தாமணியில், புறநராற்றுப்படையில், சிலப்பதிகாரம், இது மாதிரி எல்லாத்துலேயுமே நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம். அதில் வந்து ஒரு இசையமைக்க மெட்டுக்கு சரியாக இருந்தது வந்து புறநராற்றுப்படையில் இருந்த இதில் குழப்பு வழி என்னன்னு தொடங்குற பாட்டு தான் அழகாக இருந்தது. அதில் வர்ணனைகளும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் அந்த வரிகளை தேர்ந்தெடுத்து இதில் பயன்படுத்தியிருக்கோம். பாட்டு நல்லா வந்திருக்கு. அந்த வரிகளை நானே பாடியிருக்கேன் முதல் முறையாக. நல்லா வந்திருக்கு. படமும் நல்லா வந்திருக்கு. உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி. டேரக்டர் கேட்ட மாதிரி ஒரு கேவ் எஃபெக்ட்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. 30 கார்ட்ஸ் இருந்தேன், அது ஸ்டிச் பண்ணிவிட்டு லெங்க்தி கார்டு வச்சு கேமராவில் 160 டிகிரியில் டென் பண்ணிட்டு தான் இந்த ஃபீல் கொண்டு வந்துட்டோம். டார்க் பேக்ரவுண்டில் ஒரு வெளிச்சம் மட்டும் போயிட்டு பார்க்குற மாதிரி தான் எஃபெக்ட் கொடுத்தோம். வணக்கம் புதியம் நேயர்களே, என்னுடைய பெயர் வந்துட்டு டோனிஜி. ஐ ஆம் சவுண்ட் டிசைனர் ஃப்ரம் திஸ் யாழ் மூவி. நீங்கள் பார்த்துருக்கிற வழக்கமான இலங்கை படம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான இலங்கை படமாக இருக்கும். போர்க்காட்சிகள் இருக்குது, பட் என்னென்னா அதையும் தாண்டி இதில் ஒரு காதல் லவ் பேஸ்டு போயிட்டுருக்கும். இந்த சிவயனம சாங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது ஒரு மெடிடேட்டிவான சாங்காக இருக்கும் நான் நம்புகிறோம். ப்ளஸ் நிறையா லைவ் சவுண்ட் ட்ராக்ஸ் எடுத்துருக்குறோம். ரியல் வார் சீக்வன்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் சவுண்ட்ஸுக்கு. அவசியம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. புதிய யுகம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் எஸ்.என். அருணகிரி, யாழ் படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள், 4 பாடல்கள் முழுக்க ஈழ வார்த்தைகளில் சம்மந்தப்பட்டு எழுதியிருக்கு. ஒரு பாடல் மட்டும் இந்த படத்தினுடைய டைட்டிலை வச்சு நாங்கள் சாங் பண்ணியிருக்கோம். யாழ்ப்பாணர்களை பற்றியும் யாழ்ப்பாணத்தில் இப்போ வாழ்ந்த முன்னாடி வாழ்ந்த யாழ்ப்பாணர்களை பற்றி பாடல்கள் இது நல்லா வந்திருக்கு. மணியமுதன் எழுதியிருக்காரு. அந்த இடத்துல புறநராற்றுப்படையிலேருந்து சில வார்த்தைகளை எடுத்து போட்டிருக்காரு. அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு நம்மளால் சில டைமில் உச்சரிப்பு ஏதாவது ஒரு சில இடங்களில் பிழை ஆகிடுச்சுன்னா ரொம்ப தப்பாயிடுன்றதுனால கவிஞரே பாட வச்சுருக்கேன். மணியமுதனே பாடியிருக்காரு. அதுக்கு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன்லைன் ட்ராயிங் பண்ணி இது ஒரு டைட்டில் சாங்காக அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு. இது முழுக்க ஒரு உணர்வு சார்ந்தப்பட்ட ஒரு படம். யாழ் நம்மளுடைய கலாச்சாரம் உடைய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. பார்த்து ஒரு தமிழர்களும் ஒரு தமிழனும் பகிர்ந்துக்கோங்க, உணர்வாக பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு காலர் அன்கட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இதே மாதிரி அடுத்த காலர் அன்கட்டில் நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸோடு நாங்களே மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye-bye from Collywood Uncut.